இங்க ஒரு ஆசிரமத்துல எல்லா சிவனடியாரும் சேர்ந்து ஒரே ஒரு சிவனடியார வெளியில அனுப்பி விடுறாங்க. ஏன்னா அவனோட உடம்பை யாராவது தொட்டாங்கன்னாச்சுன்னா அவனோட உடம்பே ப்ளூ கலரா மாற ஆரம்பிக்குது. ஷாக் அடிச்சது போலவே கீழே விழுந்து துடிக்க ஆரம்பிச்சிடுறான். இது அந்த ஈசனுடைய சாபம் நினைக்கிற அந்த சிவனடியார்களோ இவன் அந்த ஆசிரமத்தை விட்டு வெளியில அனுப்பி விட்டுறாங்க. இவன் யாருன்னு இவனுக்கே தெரியாம இருக்கிறப்ப எங்க போறதுன்னு தெரியாம இருக்கவும் அங்க வந்த ஒரு சிவனடியாரோ உன்னோட பிரச்சனைக்கான தீர்வு உன்னை சின்ன வயசுல இந்த ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு வந்த நம்ம மகாகுரு கேதர் பாபுவை போய் பாருன்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. அந்த மகாகுருவை பாக்குறதுக்காக காசிக்கே புறப்பட்டு போறான். ஆனா அங்க போய் பார்த்தா அந்த மகாகுரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஜீவ சமாதி அடைஞ்சாருன்றதை தெரிஞ்சுக்கிறான். ஒரு ஜீவ சமாதி அடையறதுக்கு முன்னாடியே இவங்கிட்ட கொடுக்க சொல்லி ஒரு மூங்கில் குழாயை கொடுத்துட்டு போயிருக்காரு. குழாயை திறக்கிற அந்த சீடரோ நம்ம ஹீரோவுக்கு அது என்னன்னு சொல்லி படிச்சு காட்டுறாரு. இதுல இமயமலையில இருக்கக்கூடிய ஒரு அபூர்வமான குகையில 36 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வளரக்கூடிய ஒரு வகையான பூஞ்சை காளான் எடுத்து சாப்பிட்டாச்சுன்னா இவனோட பிரச்சனை தீந்துரும் சொல்லி போட்டிருக்குது. அதுக்கு இன்னும் 17 நாட்கள் தான் இருக்குன்றதுனால உடனே அங்கிருந்து கிளம்பி போறான். போறவனை பாக்குற ஒரு டாக்டர் பொண்ணு அங்க 17 நாளைக்குள்ள போனோம்னா எனக்கு தெரிஞ்சு ஷார்ட் ரூட் வழியா போனாதான் போக முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க கூட சேர்ந்துக்கிறா. அப்படி 2 பேருமே ஒன்னா சேர்ந்து அங்க இருந்து கிளம்புறாங்க. போறவங்க பாதி தூரம் அந்த பொண்ணை வழி சொல்லி கூட்டிட்டு போறா. மீதி தூரம் இவன் வச்சிருந்த மேப் மூலமா வந்து சேர்றாங்க. இவங்க வந்து சேர்ற நேரம் அந்த காளான் எல்லாமே காஞ்சி போயிருது. கஷ்டப்பட்டு வந்து அந்த காளான் கிடைக்கலன்னு சொல்லி அப்படியே உறைஞ்சு போயிடுறான். உனக்கு பின்னாடி வந்த பொண்ணு அந்த குகையோட வாசல்ல இருந்த ஒரு பனி சரிவுல மாட்டிக்கிறா. உன்னை காப்பாத்துற முயற்சியில அந்த பொண்ணோட கையை இவன் பிடிச்சிடுறான். இவனோட உடம்பெல்லாம் புழுக்கலரா மாறி இவன் சுயநிலை விழுந்து போயிடுறான். அதனால 2 பேருமே அந்த மலையில இருந்து கீழே விழுந்துடுறாங்க. கீழே விழுந்தவன் கண்ணை முழிச்சு பார்த்தா இவனுக்கு முன்னாடி ஒரு சாமியார் உட்கார்ந்து இருக்காரு. சாமியார் அந்த பனி சரிவுல இருந்து ஒன்ன மட்டும் தான் காப்பாற்ற முடிஞ்சு அந்த பொண்ணு எங்க போனான்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவனுக்கு வைத்தியம் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோட கனவுல 2 சின்ன குழந்தைங்க வந்து எங்களை காப்பாற்ற வர முடியான்னு சொல்லி கேக்குறாங்க. பார்த்ததுமே நம்ம ஹீரோ தூக்கத்திலிருந்து எழுந்து சாமி கிட்ட 2 சின்ன குழந்தைகளுக்கு என்னோட உதவி தேவைப்படுது, குழந்தைகளை காப்பாற்ற போறேன்னு அங்க இருந்து கிளம்புறான். அப்ப அந்த சாமியார் நீ நல்ல முடிவு எடுத்திருக்க, நீ அந்த 2 குழந்தைகளை காப்பாத்தனா உன்னோட பிரச்சனைக்கான தீர்வு அங்க கிடைக்கும் சொல்லி அனுப்பி விடுறாரு. வந்துகிட்டு இருக்கிற ஒரு பனி சுரங்க பாதையை பார்த்து அங்க ஓய்வு எடுக்க ஆரம்பிக்கிறான். அந்த சுரங்க பாதைக்கு வெளியில ஒரு சிங்கம் இருக்கிறத பார்த்து சுரங்க பாதைக்குள்ள போறதுக்காக அங்க இருந்த பனியெல்லாம் உடைக்க ஆரம்பிக்கிறான். இவனோட சின்ன வயசுல நடந்த சில ஞாபகங்கள் வர ஆரம்பிக்குது. இவங்கிட்ட உதவி கிட்ட 2 சின்ன குழந்தைங்களும் வேற யாரும் இல்லாது இவன் தானே தெரிஞ்சுக்கிறான். ஏன்னா இவன் பிறக்கும் போது ஒரு பெண் குழந்தையா இருந்திருப்பான். இவங்க அம்மா ஒரு தாசின்றதுனால இவங்க அம்மா இறந்ததுமே இவனை தாசி ஆகியிருப்பாங்க. இவன் ஒரு ஆண் குழந்தையா மாறிக்கிட்டு இருக்கான்றத தெரிஞ்சுக்கிறான். அந்த ஊர் தலைவர் அவன் அந்த ஊரை விட்டே துரத்தி விடுறாரு. ஒரு டாக்டர் அந்த ஊர் தலைவர்கிட்ட பேசி அவனை ஒரு ஆராய்ச்சி மையத்துக்கு அனுப்பி விடுறான். ஆராய்ச்சி மையத்துல தான் அதிகமான கரண்ட் ஷாக் கொடுத்து இவனுக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்கும். ஆராய்ச்சி மையத்துல இருந்து தப்பிக்கிறவன் பணியில மயங்கி கிடக்கும். அந்த மகாகுரு தான் அவனை காப்பாத்தி அந்த ஆசிரமத்துக்கு அனுப்புறாரு. எல்லாம் தெரிஞ்சுக்கிறவன் இனிமே உயிர் வாழக்கூடாதுன்னு சொல்லி தற்கொலைக்கு முயற்சி பண்றான். சமயம் இவனுக்கு எதிரில் அந்த பூஞ்சை காலம் இருக்கிறத பாக்குறான். உடனே அந்த காளான் எடுக்கிறக்கா போகும்போது பின்னாடி அந்த சிங்கமும் துரத்திட்டே வருது. அந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த பூஞ்சை காலம் இருக்கக்கூடிய பாறைக்கு ஜம்ப் பண்ணிடுறான். ஜம்ப் பண்ணவன் அந்த காளான் இருக்கக்கூடிய பாறைக்கு கீழே லேண்ட் ஆயிடுறான். கையில இருந்த பூமராங் கட்டையால அந்த காளான கீழே விழ வச்சு இவனும் கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்தவன் ஒரு பனியேறி கரையில கண் முழிக்கிறான். முழிச்சு பார்த்தா இவனுக்கு எதிரில் அந்த டாக்டர் பொண்ணு உட்கார்ந்து இருக்கத பாக்குறான். அவ கிட்ட போய் அவ கண்ணத்தை தொட்டு பாக்குறான். இவனுக்கு எதுவுமே ஆகாம இருக்கவும் இவன் இந்த காளான் சாப்பிட்டதுனால இவனுக்கு எல்லாமே சரியாயிருது. முதல்ல ஒரு மனிதர்களோட பரிசத்தை உணர ஆரம்பிக்கிறான்.